எல்லாருக்கும் வணக்கம். எஸ்ஆர் பிரபு சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா சார் தான் வந்து எனக்கு ஞானவேல் சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஃபஸ்ட்டு ஞானவேல் சாரை பார்க்கும்போது என்னடா கெமிஸ்ட்ரி வச்சார் மாதிரி பார்க்குறதுக்கு இவர் எப்படி பேசுவாரோ என்னன்னு ரொம்ப பயந்துக்கிட்டே போனேன். அவர் வந்து கதையை நரேட் பண்ணார். சூப்பராக இருந்துச்சு. எப்படின்னா இந்த கதையில் வர அசோக் செல்வன் கேரக்டர், நண்பர் கேரக்டர் வந்து ஒன்று நார்மலாக இருப்போம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. எப்படி நம்ம லைஃப்பில் சந்தித்த ஒரு கேரக்டராக தான் இருக்கும். எப்போயுமே நம்மளோட கிளாஸ் ரூமில், காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி, ஃபஸ்ட்டு பெஞ்சு, மிடில் பெஞ்சு, லாஸ்ட்டு பெஞ்சுன்னு ஒரு 3 கேட்டகரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வாத்தியார், எங்கள் ஸ்கூலில் கூட ஹிஸ்ட்ரி வாத்தியார் இருப்பார். பயங்கரமான ஸ்ட்ரிக்ட்டு, அடி பெண்டை கழட்டிடுவார். இதில் ஃபஸ்ட்டு பெஞ்சு வாணியை வந்து வருண் 100/100, சதீஷ் 100/93. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பெஞ்சு என்னை கூப்பிடுவார் பாலசுரன், அழகராஜா வரிசையாக வாங்க. மார்க்கெலாம் சொல்ல மாட்டார், அடி தான். பிறங்க எதிர்ப்புனாரா மட்டார்னு விழுகும். பூரா அப்படி தேய்ச்சிட்டு உட்காந்துருப்போம். மிடில் பெஞ்சுக்காரங்கிட்ட போவார். அப்படியே பார்ப்பார். கண்ணன் ஒருத்தர் மிடில் பெஞ்சுக்காரன். அவனை அப்படி பார்த்துட்டு பேசக்கூட மாட்டார். பேப்பரை அப்படி தூக்கி போட்டு போயிடுவார். ஏன்னா கரெக்டாக 40 எடுத்துருவான் அவன். அதே மாதிரி அவர் கேட்பார், இவனெல்லாம் பாராட்டணும்டா. என்னையை பார்த்து சொல்லுவார், பயங்கரமாக சேட்டை செய்கிறான்டா, எனக்கு அவனை அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் கிடைக்குதுடா. இவன் நல்லா படிக்கிறான்டா, இவனை பாராட்டுறது எனக்கு ஒரு காரணம் கிடைக்குதுடா. ஏன்னா நீங்கள் சேட்டையும் செய்ய மாட்டேங்கிறீங்க, படிக்கவும் மாட்டேங்கிறீங்க, ஆனால் நெதோ ஸ்கூலுக்கு வந்துடுறீங்களடா. 101% அட்டண்டன்ஸ்டா, எதுக்குடா அப்படின்னு கேட்பார். எதுலையும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஆனுவல் டேக்கெலாம் நைட்டு காலையில் 10 மணிக்கு வந்தால் போதும்னு சொல்லுவாங்க. இவங்க காலையில் 7 மணிக்கு லஞ்சு பேக்கோடு வந்து உட்காந்துருப்பாங்க. அதுதான் அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகரி இருக்குது, அது ஞானவேல் சாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பெஞ்ச், மிடில் பெஞ்ச், லாஸ்ட் பெஞ்ச், அக்யூஸ்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. நான்லாம் காலேஜ் ஸ்கூலில் தேடப்படும் குற்றவாளி. இன்னும் எங்கள் காலேஜில் தேடிக்கிட்டு இருக்காங்க என்ன. அந்தளவுக்கு ஒரு ரொம்ப டெரரான ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம. அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு தெரியும், இவங்க படிப்பில் மட்டும் ஆவரேஜ் கிடையாது, நடிப்புலையும் ஆவரேஜ் தான் அப்படின்னு. அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாரு ஞானவேல் சார். நண்பர் அசோக் செல்வன் வந்து பயங்கரமான ஃப்ரெண்டு. செம்ம ஜாலியாக ஒர்க் பண்ணோம், பயங்கரமாக சாப்பிட்டோம். விஐடி காலேஜில் போயிட்டு, அந்த காலேஜில் வந்து செம்ம காலேஜ்னு கூப்பிட்டு போனாங்க. பொண்ணுங்கள்லாம் பயங்கரமாக இருந்தாங்க. ஷூட்டிங் போக அது மட்டும் தான் வேலை. நல்லா இருந்துச்சு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நிவாஸ் வந்து பயங்கரமாக மியூசிக் போடுறாரு. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நிவாஸை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லணும். அந்த காலத்தில் கோர்ட்டுக்கு கோபிநாத் சார், இந்த காலத்தில் நம்ம நிவாஸ் பிரசன்னா. நீங்கள் எந்த நிகழ்ச்சியில் பாருங்கள், எந்த டிவி இன்டர்வியூவில் பாருங்களேன், கோட்டோட தான் வருவார். 7 கலரில் கோட்டு வச்சிருக்காரு. உங்கள் யார்ட்டாவது இருக்கா? என்கிட்ட ஒரு கலரில் கூட கோட்டு கிடையாது. அது கரெக்டாக இருக்கும். அது பேண்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். இன்னைக்கு விழாநாயகன் அவர், ஆனால் எல்லா படத்துக்குமே அவர் தான் கதாநாயகன் மாதிரி போவார். கண்டிப்பாக வந்து நிவாஸ் நண்பா வச்சு வேறு லெவலில் வருவார். அது உன்னோட ஒர்க்கே வந்து எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப நன்றி சார், ஞானவேல் சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு. பிரபு சார் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. மேடையில் மேலே இருக்கும், கீழே இருக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கம். கூட்டத்தில் ஒருத்தன் படத்தில் நான் எப்படி சம்மந்தம்னா, நிவாஸ் பிரசன்னா வந்து என்னோட டீமோட ஓப்பனிங் பவுலர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். நாங்களாம் ஒன்றா சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவோம். பயங்கர டேலண்டடான ஒரு மியூசிஷியன். இந்த ஜென்ரேஷனோட வித்யாசாகர் அப்படின்னு தான் நான் அவரை கூப்பிடுவேன். நான் அந்தளவுக்கு மெலடி வந்து ரொம்ப நல்லா போடுவார். ஆல் தி பெஸ்ட் நிவாஸ் பிரசன்னா அண்ட் என்டையர் டீம் ஆஃப் கூட்டத்தில் வருவேன். டைரக்டர் ஞானவேல் அவர்கள் என்ன ஒரே வாட்டி தான் நான் அவங்க மீட் பண்ணியிருக்கேன். ஒரு பாட்டை வந்து வீடியோ எடுத்தாங்க, டோன்ட் வரி பி ஹாப்பின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவர் ஃபஸ்ட் வாட்டி மீட் பண்ணேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சு, நிறைய வேல்யூஸ் இருக்கிற ஒரு மனுஷன் சொல்லிட்டு அவருக்கு வந்து வாழ்த்து. அதுக்கான முக்கியமான விஷயம் வந்து பாலசரவணன் நீங்கள் பேசும்போது ஏதோ மிடில் பெஞ்சில் உட்கார்ற பசங்களாம் வந்து பேக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கிடையாது, நான் மிடில் பெஞ்ச் தான் என் வாழ்க்கை ஃபுல்லாக உட்காந்தேன். ஃபர்ஸ்ட் ரோவில் உட்கார்றவங்க நல்லா படிப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட்லனா இந்த மாதிரி பாலசரவணன் மாதிரி அக்யூஸ்ட்லாம் இருப்பாங்க. நடுவில் உட்கார்றதெல்லாம் யாரெல்லாம்னா நம்ம எல்லாருமே, முக்கால்வாசி பேர் நம்ம எல்லாரும் என்னன்னா ஒரு ஐடென்டிட்டிக்காக இயங்குவோம். எனக்கு என்னன்னா நல்லா படிக்கவும் முடியாது, சுமாராக தான் படிப்பு வரும். ஸோ அதனால என்ன பண்ணுவேன்னா, பேக்காக இருந்துட்டு மறுபடியும் உட்காந்துருக்க மாட்டேன். ஃப்ரெண்டில் இருக்கிற பொண்ணுகிட்ட போய்ட்டு கேன் யூ டீச் மீ மேக்ஸ் அண்ட் ஆல் அப்படி கேட்பேன். ஸோ இன்னமும் நாங்கள் 2 பேரும் அப்படியே மேக்ஸ் சொல்லிக்கிறவங்க ஃப்ரெண்ட் ஆகி எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, நல்ல படிக்கிற பசங்களோட. சரி, இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகலன்னா, படிப்பு ஒழுங்காக வரலன்னா கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சுருவாங்க. பின்னாடி கெத்தாக ஒரு சண்டை நடக்கும். அந்த பசங்களாம் போயிட்டு யாரையும் அடிக்க போவாங்க. இந்த உடம்பு கண்டிஷன் வச்சு எங்கே அடிக்கணும்னு சொல்லிட்டு ஆய் அப்படின்னு கத்தி முதல் அடி ஒண்டி அடிச்சுட்டு போய் ஒழிஞ்சுப்பேன்.
ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரைசஸ் இருக்கும் இந்த மிடில் பெஞ்சில் உட்கார்றவங்களுக்கு. பட் ஆனால் அவங்க பேக்கெலாம் கிடையாது. நம்ம இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் மிடில் பெஞ்சஸ்னால் நம்ம வந்து இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது. பட் somehow வில் ஃபைண்ட் அ பாத். அதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன நினச்சிப்பேன், நான் வந்து பேக்கு கிடையாது, பட் டெஃபினட்டாக வந்து எனக்கு இந்த மிடில் பெஞ்சரை ஐடென்டிஃபை பண்ணுறதுல ரொம்ப பெருமை. நம்ம எல்லாருமே வந்து அந்த மாதிரி தெரிஞ்சு தேடி என்ன பண்ண போகிறோம்னு புரியாமல் கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு இதுதான் ஸ்ட்ராங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வில் ஃபைண்ட் ஒன். அதே விஷயம் தான் இந்த படத்துலையும் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. காட் பிளஸ்.